இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். பார்லிமெண்ட் கூடும் போதெல்லாம் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஏதேனும் ஒரு பிரச்சனையை முன்னெடுத்து அமளியில் ஈடுபடுவது வழக்கமாக உள்ளது. பட்ஜெட் கூட்டத்தொடர் துவங்கிய போது ஜனாதிபதி உரையின் போதே காங்கிரஸ் எம்பிக்கள் கூச்சல் இட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. தொடர்ந்து பிரதமருக்கு எதிராக லோக்சபாவில் அமளி நடந்ததால் ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்தில் பிரதமர் உரையாற்றாமலேயே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அடுத்ததாக லோக்சபா சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவந்த எதிர்க்கட்சிகள் அதன் மீது விவாதம் நடத்தாமல் மத்திய கிழக்கு போர் பதற்றம் குறித்து விவாதிக்கும்படி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதற்கு அடுத்த நாள் நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது விவாதம் நடத்தப்பட்டு குரல் வாக்கெடுப்பும் நடந்தது. ஆனால் எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியில் முடிந்தது. இதற்கிடையே மத்திய கிழக்கு விவகாரம், நம் நாட்டிற்கு தேவையான கச்சா எண்ணெய் இறக்குமதி, எல்பிஜி கேஸ் தட்டுப்பாடு உள்ளிட்டவை குறித்து விவாதிக்க வலியுறுத்தி எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் தலைமையில் கடந்த 12ஆம் தேதி பார்லிமெண்ட் வாசலில் வழக்கம் போல எதிர்க்கட்சிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தின. அப்போது பார்லிமெண்ட் நுழைவாயில் படிக்கட்டில் அமர்ந்து தர்ணா செய்த ராகுல் அங்கே அமர்ந்து டீ, பிஸ்கட், பக்கோடா சாப்பிட்டார். ராகுலின் இந்த செயல் குறித்த போட்டோ, வீடியோ ஆதாரங்களை பாரதிய ஜனதா எம்பி நிஷிகாந்த் துபே லோக்சபா சபாநாயகரிடம் சமர்ப்பித்தார். எதிர்க்கட்சித் தலைவர் மிகுந்த பொறுப்புடனும் அக்கறையுடனும் நடக்க வேண்டும். டீ, பக்கோடா சாப்பிட கேன்டீன் உள்ளது. பார்லிமெண்ட் நுழைவாயில் படிக்கட்டுகளில் அமர்ந்து எம்பிக்கள் சாப்பிடக்கூடாது என ஓம் பிர்லா அறிவுறுத்தினார். இந்நிலையில் ராகுலின் இந்த செயலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஓய்வு பெற்ற மத்திய அரசு அதிகாரிகள் 84 பேர், முன்னாள் ராணுவத்தினர் 116 பேர், வக்கீல்கள் அவருக்கு கடிதம் எழுதியுள்ளனர். ஜம்மு காஷ்மீர் முன்னாள் டிஜிபி வைத் தலைமையிலான இந்த குழுவினர் எழுதிய கடிதத்தில் கூறியிருப்பதாவது: லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவருக்கென பொறுப்பு உள்ளது. அவர் மிகுந்த அக்கறையுடன் நடந்து கொள்ள வேண்டும். எதற்கெடுத்தாலும் ஆவேசமாக பேசுவதும் அமளியில் ஈடுபடுவதும் கூடாது. பார்லிமெண்ட் படிக்கட்டுகளில் அமர்ந்து அவர் டீ, பிஸ்கட் சாப்பிட்ட விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அவர் செய்தது மிகப்பெரிய தவறு. சபையில் பேசும்போது நாகரிகமாகவும் அமைதியான முறையிலும் நடக்க வேண்டும். எதிர்க்கட்சித் தலைவரின் உரையை நாட்டு மக்கள் உன்னிப்பாக கேட்கின்றனர். மக்கள் சார்பில் அவர் கருத்துக்கள் இருக்க வேண்டும். அதை விடுத்து இதுபோல் பொறுப்பற்ற முறையில் நடந்து கொள்ளக்கூடாது. பார்லிமெண்டின் கௌரவத்தை சீர்குலைக்கும் வகையில் நடந்து கொண்ட ராகுல் தன் செயலுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும். மார்ச் 12ஆம் தேதி எதிர்க்கட்சிகளின் ஆர்ப்பாட்டத்தின் போது அவர் பார்லிமெண்ட் படிக்கட்டுகளில் அமர்ந்து டீ குடித்ததை ஒருபோதும் மன்னிக்க முடியாது. இதற்காக அவர் வருத்தம் தெரிவித்தே ஆக வேண்டும் என அந்த கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது.